ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஒரு SaaS ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் கொடுக்கும். சி ஜோஹோ ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் மாதிரி கம்பெனிஸில் தே நாட் ஓன்லி கிரியேட் ப்ராடக்ட்ஸ், தே கிரியேட் ஆண்டர்பிரினர்ஸ். அதுதான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கே தெரியாமல் வந்து தே கிரியேட் ஆண்டர்பிரினர்ஸ். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்குண்டான கேப்பபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வி அட் தட் டைம் ஐ குவிட் அண்ட் வி ஸ்டார்டட் டெவலப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் திஸ் சொல்யூஷன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நாலேஜை நல்லா கெயின் பண்ணுங்கள். ஸோ நாராயணமூர்த்தி சார் ஃபஸ்ட்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அது இட் வென்ட் ஓகே, ஸோ இட்ஸ் an $85 billion மார்க்கெட். அப்படி 2018 மாதிரி பார்க்காம நான் வந்து 2011 இன்டர்வியூ பண்ணும்போது நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து அவங்க காலேஜில் படிக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற புத்தக அறிவுக்கும் இண்டஸ்ட்ரி நாலேஜுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும் எப்போவுமே. ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் யார் கூட இருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் கல்யாண் யாருன்னா என்னோடய காலேஜ் மேட். NIT ட்ரிச்சியில் நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தேன், இவர் வந்து மெட்டலர்ஜிக்கலில் இருந்தார். ஆனால் நாங்கள் எல்லாருமே பேசிக்கலாகவே நாங்கள்லாம் கோடிங் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த பீரியடில். சி ப்ரோக்ராமிங் நாங்கள்லாம் பயங்கரமாக மீன்ஸ் சி ப்ரோக்ராமிங் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட். என் காலேஜில் இருக்க எல்லா பசங்களும் சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு பயங்கர ஒரு பேஷனட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் நாங்களும் ஒருத்தவங்க. ஸோ கல்யாண் வந்து ஃபஸ்ட் காலேஜில் IBMல பிளேஸ் ஆனால் தென் வந்து மூட்டு IBM இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஹி மூட்டு ஜோஹோ நிறைய வருஷம். ஐ மீன் 2000 இப்போ நம்ம ஜோஹோ நம்மளுக்குலாம் இப்போ தான் தெரியும். ஆனால் 2007 கேலி வந்து அங்கே கேலியும் கூப்பிடுவோம், கேலியும் இருக்கட்டும். கேலி வந்து ஜோஹோவில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் நம்ம எல்லாத்துக்கும் ட்ரீம் ஜாப் இன்றைக்கி ஜோஹோ. பட் அந்த ஜோஹோவுமே ஃபைன் டைம் வந்து குவிட் பண்ணிவிட்டு ஹி ஸ்டார்டட் இஸ் ஓன் ஸ்டார்ட் அப். இப்போ அந்த ஸ்டார்ட் அப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஜேர்னி. ஸோ கல்யாண் ஜோஹோவில் ஜாயின் பண்ணும்போது ஜோஹோவில் அவனுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு, என்னென்ன டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணான், தென் வந்து என்ன ரீசனால் ஜோஹோ கிட் பண்ணான், இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு டெக்னிக்கலாக என்னென்ன அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த பாட்காஸ்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் கல்யாண். ஹாய்டா. ஸோ கேலி, ஸோ நீ ஃபஸ்ட்டு காலேஜ் கேம்பஸ் நீ IBM பிளேஸ் ஆன. ஸோ ஏன் IBMஐ குவிட் பண்ணிட்டு ஜோஹோவில் ஜாயின் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு உனக்கு? நம்ம காலேஜ்லேயே கோடிங் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ ஒரு IBMல ப்ளேஸ் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு IBMல இருக்கும்னு நினச்சி நான் போனேன். ஓகே, பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே தெரிஞ்சிடுச்சு வந்து அது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி. அந்தளவுக்கு வந்து என்னோடய கோடிங் ஸ்கில்ஸை வந்து நான் வந்து பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே அமையலை. ஸோ அதனால் ஒரு 8th month 9th monthலேருந்தே ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ். ஒரு 9th monthலேருந்தே ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு, சரி வெளியே தேடினா கிடைக்கும், IBMல அந்த ஜாப் எனக்கு செட் ஆகலான்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் ஒரு 9th month 10th monthலேருந்தே ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ். அப்போ எனக்கு லக்கீலி வந்து அட்வென்ட், இப்போது ஜோஹோ. ஓகே, அதான் இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம். ஸோ ஜோஹோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜோஹோன்ற நேமில் அவங்க கொண்டு போகல. ஃபஸ்ட்டு வந்து வேம்பூ சிஸ்டம்ஸ் தான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வென்ட் மூவ் பண்ணாங்க. தென் அட்வென்ட் நேம் வந்து ஜோஹோன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வென்ட்டில் நான் ஜாயின் பண்ணேன் 2008 மார்ச்சில் வந்து ஐ ஜாயின்ட் அட்வென்ட்டில் ஒரு ஜூனியர் ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டட் அங்கே வந்து எனக்கு வந்து ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் டு டெவலப் ப்ராடக்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்தே ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ தேர் ஐ ப்ராக்ரஸ் ஃப்ரம் ஜூனியர் ஜாவா டெவலப்பர்லேருந்து சீனியர் ஜாவா டெவலப்பர், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனேன். அதுக்கப்புறம் 2016 வந்து ஐ வாஸ் லீடிங் மொபைல் டெவலப்மெண்ட் டீம்ஸ். ஆண்ட்ராய்ட் iOS டீம் நான் லீட் பண்ணிகிட்டு இருந்தேன் குவிட் பண்ணும்போது. ஓகே, பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 2009 நினைக்கிறேன் TCSல ஒர்க் பண்ணிருக்கும்போது நான் ஆரக்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆரக்கிளில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னு எனக்கு என்னே தெரியாது. க்ளவுடில் வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு. இவங்க வந்து அப்போ பேசிக்கலாக வந்து SaaSல இவங்க இன்றைக்குமே SaaSல பயங்கர ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேர் சர்வீஸ். ஸோ க்ளவுட் பிளாட்ஃபார்மில் எங்கள் ஒரு டேட்டா பேஸ் அனுப்பிச்சிருந்தான். இந்த டேட்டா பேஸ் வந்து இத்தனை MB ஃப்ரீயாக இருக்குது, நீ இதிலேயே உங்கள் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அப்போ தான் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த ஜோஹோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அது வந்து ஆன்லைனில் இருக்குன்ற போது நான் டேட்டா பேஸ் டேபிள்ஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கு இன்வாய்ஸாக இருக்கட்டும், எங்களுடைய CRMமாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் ஜோஹோலாம் யூஸ் பண்ணிருக்கோம். அந்தளவுக்கு SaaS வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நீ அப்போ ஒர்க் பண்ணும்போது உனக்கு இந்த SaaS வந்து இவ்வளோ மார்க்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்களா? இல்லை, நாங்கள் ஜாயின் பண்ண போதே வந்து ஸ்ரீதர் வெம்பு வந்து ஹி ப்ரெடிக்டட். ஆக்சுவலாக அப்போவே நான் ஜாயின் பண்ணும் போதே 2 years முன்னாலே they started working on SaaS. ஒரு சாஃப்ட்வேருங்கிறது ஒய் வி பில்ட் சாஃப்ட்வேர் டு மேக் அவர் ப்ராப்ளம்ஸ் ஈஸியர். ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 15-20 years பேக் வந்து ஒரு இன்ஸ்டாலபிள் சாஃப்ட்வேராக இருந்துச்சு. அது கண்டிப்பாக 2005 அப்புறம் தான் வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், அதுதான் க்ளவுடுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அட்வென்ட் அப்படிங்கிறது 2 டிவிஷனாக இருந்துச்சு, மேனேஜ் இன்ஜின், ஜோஹோ.
மேனேஜ் இன்ஜின் வந்து பேண்ட்வித் மானிட்டரிங் டூல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பேண்ட்வித் மானிட்டரிங் டூல்னால் எப்படி அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு அட்மின் டீம் இருக்கும். ஓகே, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு அட்மின் டீம் இருக்கும். அந்த அட்மின் டீம் வந்து ஒரு 20 சிஸ்டம்ஸ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, யூஎஸ்லலாம் அப்படி கிடையாது. யூஎஸில் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா எல்லாமே தேர்ட் பார்ட்டிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி தான் வந்து வில் டேக் கேர் ஆஃப் த என்டையர் சிஸ்டம்ஸ். ஓகே, அந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி டீமுக்கு வி பில்ட் சாஃப்ட்வேர். அதுதான் பேண்ட்வித் மானிட்டரிங் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஆப் மேனேஜர்னு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாமே நெட்வொர்க் பேஸ் தானே? எல்லாமே நெட்வொர்க் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நெட்வொர்க் மானிட்டரிங் டூல்ஸ், நெட்வொர்க் தான் அந்த கான்செப்டே. மேனேஜ் இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக நெட்வொர்க் மானிட்டரிங் டூல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது. ஓகே, அப்போவே வந்து 2005 வந்து மேனேஜ் இன்ஜின் போக தே ஸ்டார்டட் ஜோஹோன்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்டிகல் அவங்க ஸ்டார்ட் பண்ணி தே ஸ்டார்டட் பில்டிங் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து இன்ஸ்டாலபிள் சாஃப்ட்வேராக இருக்குது, அப்போவே வந்து க்ளவுடில் தான் இது மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோஹோவுமே வந்து கூகுள் ஷீட் மாதிரி அவங்க ஜோஹோ ஷீட்ஸு, ஜோஹோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து 2008 நான் ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் இன்டு மேனேஜ் இன்ஜின். ஃபஸ்ட்டு மேனேஜ் இன்ஜினில் தான் நான் ஜாயின் பண்ணேன். மேனேஜ் இன்ஜினில் ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் செக்யூரிட்டி அனலிட்டிக்ஸ் மாடியூல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் வர டிராஃபிக்கை வச்சு வி ஹேவ் டு அந்த டிராஃபிக்கில் இருக்கிற செக்யூரிட்டியை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணி வி ஹேவ் டு ஸ்ட்ராங்காக ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் அந்த 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 நெட்வொர்க்கே ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வி டெவலப் டூல்ஸ். வி ஆர் லைக் ஒரு போலீஸ் டாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 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 டாக் வாட்ச்மேன் மாதிரி. ஓகே, அந்த அந்த ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க் வரலை இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரெட்ஸ் வருது அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் பண்ணுவீங்களா இல்லாட்டி இது எப்படி? இது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் தான், வேன் தான், லோக்கல்லே கிடையாது. இது வேன் தான், இது கம்ப்ளீட்டாக வேன் தான். உங்களுக்கு ஒரு த்ரெட்ஸ் வந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி வி இன்ஃபார்ம் த அட்மின் டீம். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வி பண்ணிட்டு இருந்தோம். செக்யூரிட்டி அனலிட்டிக்ஸ் மாடல் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அதில் தான் என்னோட ஜாவாவில் தான் கம்ப்ளீட்லி இன்டு ஜாவா, கோர் ஜாவா. ஐ வாஸ் இன்டு பேக் அண்ட் ஜாவா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 இயர்ஸ் வந்து பேக் அண்ட் ஜாவா தான் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து அது மேனேஜ் இன்ஜினில் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் R&D ஆக்டிவிட்டி மாதிரி தான் போச்சு அது முதல்ல. ஓகே, அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணதுக்கே எங்களுக்கு 3-4 இயர்ஸ் ஆச்சு அந்த ப்ராடக்ட் டெப்ளாய் பண்ணுறதுக்கே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ஐ மூவ் டு ஜோஹோ. க்ளவுட் வாஸ் த ஃபியூச்சர். அப்போ வந்து க்ளவுட் தான் வந்து நீ க்ளவுடுன்னு எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது. ஸோ அதான் யோசிச்சு பாருங்கள், 2007 வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம எல்லாத்தையும் க்ளவுடு, கூகுள் ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போவே ஸ்ரீதர் வேம்பு சார் அந்த டீம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்காங்க. ஜோஹோட நேம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட். ஜோஹோ நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அட்வான்டென்ட்ன்றவங்க வந்து அவங்க ஜோஹோன்னு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாங்க, அந்த சாஸ் ப்ராடக்ட்டு. ஜோஹோடைய பாயிண்ட்டே என்ன அப்படின்னா ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ். அதாவது சின்ன ரூமில் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே க்ளவுடில் டெப்ளாய் பண்ணி ஒர்க் பண்ணுறது. SOHO அதான் சோஹோ, அதை வந்து ZOHO ஜோஹோன்னு வச்சாங்க. ஸோ அதான் ஒரு சக்ஸஸோடைய ஒரு ஆண்டர்பிரினர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கல்யாணம் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் வேலையை விட்டுட்டு வரதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணும், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதான் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இப்போ கேலி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, அந்த அளவுக்கு என்னால் பேச தெரியாது. ஏன்னா நான் TCSலேயே தான் இருந்தேன். TCSல ஒரு சர்வீஸ் பேஸ் ப்ராஜெக்ட், என்ன பிரிட்டிஷ் டெலிகாம்ன்ற ப்ராஜெக்ட்டில் இருந்தேன். ஸோ என்னுடைய கரியர் அப்படியே மூவ் ஆயிடுச்சு. ஒரு ப்ராடக்ட் பேஸில் மூவ் ஆகும்போது தான் உனக்கு வந்து கோடிங் வந்து டெப்த் நாலேஜ் கிடைக்கும். இட்ஸ் லைக் தே வில் லேர்ன் டு டெவலப் ப்ராடக்ட் ஃப்ரம் அ ஸ்க்ராட்ச். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஒரு SaaS ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு பட் இப்போ வந்து ஜோஹோலேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கல. ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் ஜோஹோலேருந்து வந்தவங்க தான். ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் ஜோஹோலேருந்து வந்தவங்க. ஜோஹோ மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் முன்னால் எக்கச்சக்க பேர் நிறைய பேர் கம்பெனிஸ் ஃபோன் பண்ணாங்க. இப்போ அதான் இதோட சக்ஸஸ். இப்போ ஜோஹோவில் பார்த்தீங்களா, இவங்கலாம் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்க்ராட்சிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்க்ராட்சிலேருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க நாலேஜ் லெவலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நிறைய ட்ரீஸ் மாதிரி பிரிஞ்சு நிறைய சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஓன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க, இங்கேருந்து டெவலப் ஆகி வரவங்க எல்லாருமே. ஸோ சரி, ஓகே கேள்வி, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா எப்படி நீ குவிட் பண்ண ஜோஹோவை? ஜோஹோ குவிட் பண்ணுறது இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு உனக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா நான் ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கேன். ஜோஹோன்றது வந்து இன்னைக்கு வந்து பசங்க மத்தியில் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி, டார்லிங் கம்பெனி பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியை நீ எப்படி குவிட் பண்ண? எந்த இதில் குவிட் பண்ண? 2016 குவிட் பண்ண. ஒரு 9 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஜோஹோவில். ஜோஹோ ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் மாதிரி கம்பெனிஸில் தே நாட் ஓன்லி கிரியேட் ப்ராடக்ட்ஸ், தே கிரியேட் ஆண்டர்பிரினர்ஸ். அதுதான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கே தெரியாமல் வந்து தே கிரியேட் ஆண்டர்பிரினர்ஸ். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்குண்டான கேப்பபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வி ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் இருப்போம். ஸோ அதுதான் அது ஜோஹோவில் இருக்க நிறைய பேர் அது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியா வந்து நிறைய ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வி ஆல்வேஸ் வெயிட்.
அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு 2016 வந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதான் ஒரு லீடருக்கும் ஒரு மேனேஜருக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மேனேஜர்ன்றவங்க அவங்க கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் லீடர்ன்ற ஒரு நல்ல லீடர் யார் அப்படின்னா நிறைய லீடரை உருவாக்குறவங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதர் வெம்பு சாரோட டீம் வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கியிருக்கு. அவர் மட்டுமே டெவலப் ஆகாமல் அங்கேருந்து வர எல்லாருமே நிறைய ஒரு ஆண்டர்பிரனர்ஸாக புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணி டெவலப் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஓகே, நீ அங்கேருந்து அடுத்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ண? ஸோ 2016 ஐ co-founded Cafe XT வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்பாஸ், யாசர், நவாஸ்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் பண்ணோம். ஓகே, ஸோ அது எப்படின்னா Cafe XTங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு ஃபுட் டெக் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ கெஃபிடேரியா, கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் கெஃபிடேரியா இருக்கும். ஓகே, அந்த கெஃபிடேரியாவில் வந்து அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸ் அவங்கெல்லாம் வந்து தே ஃபேஸ் சம் ப்ராப்ளம்ஸ். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராப்பர் பில்லிங் சொல்யூஷன் கிடையாது, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இன்வென்ட்ரி சொல்யூஷன் கிடையாது. அப்புறம் வந்து அவங்க கெஃபிடேரியா அட்மின் டீமுக்கு வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டேஷ்போர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து கெஃபிடேரியாவில் வந்து எக்கச்சக்க க்யூ இருக்கும். நீ இப்போ டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நீயே கெஃபிடேரியாவை பார்த்துருப்பேன், ஹவு இட் இஸ் பார்த்துருப்பேன். ஸோ எங்களுக்கு 2016 வந்து ஒரு டிஜிட்டலைசேஷன் ஏறா மாதிரி வந்துச்சு. அப்போ தான் அவங்க எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து வி சா அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஜிட்டலைஸ் த என்டையர் கெஃபிடேரியா. அந்த மாதிரி இருக்கிற டாப் எம்என்சிஸில் இருக்கிற கெஃபிடேரியா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அட் தட் டைம் ஐ குவிட் அண்ட் வி ஸ்டார்டட் டெவலப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் திஸ் சொல்யூஷன். ஒரு டெக் ஸ்டாக் கிரியேட் பண்ணோம். குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ ஹேட் an idea. ஆமா பண்ணலாம். ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணா வெளியே வந்தேன். ஒரு ஐடியா இருந்துச்சு. பிளைண்டா வர்றது வந்து இட் வில் நாட் ஒர்க். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 8-9 இயர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதையும் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் பார்த்தோம், ஒரு கெஃபிடேரியா டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. சரி, நீ ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னைக்காவது ஜோஹோட் வெளியே வந்துட்டோம், இவ்வளோ பெரிய கம்பெனி வெளியே வந்துட்டோமேடா அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? அந்த ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஹியூமன்ஸ் தான், நம்ம ஒன்றும் காட்லாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பொய்லாம் சொல்ல முடியல. நான்லாம் ஃபீலே பண்ணல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த எப்போல்லாம் ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் வருதோ, எப்போல்லாம் ஒரு ஹார்ட் பிரேக் வருதோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில், அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, பட் ஸ்டில் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஓகே, வி ஸ்டார்டட் திஸ். அந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நம்மளை நம்பி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு போட்டிருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹார்ட்ஷிப்ஸ் வந்து கம்மியாயிரும். உங்களுக்கு அந்த ஹார்ட்ஷிப்ஸ் தெரியாது நமக்கு. ஓகே, ஸோ அதனால் அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். திஸ் கட் ஃபீலிங் இஸ் கால் ஆண்டர்பிரினர்ஷிப். உங்களுக்கு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிலே இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். நான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நாலேஜை நல்லா கெயின் பண்ணுங்கள். ஸோ கல்யாண், இப்போ எக்ஸாம்பிளில் ஒரு கல்யாணம் வச்சுக்கோங்க. கல்யாணம் வந்து எடுத்தோடனே வந்து ஐபிஎம்ஐ குவிட் பண்ணிவிட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணல. ஐபிஎம்ஐ குவிட் பண்ணிவிட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க. இது என்ன ரீசனால் குவிட் பண்ணார் அப்படின்னா, நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இன்னும் இல்லை அப்படின்றக்காக ஜோஹோவில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே நிறைய லேர்னிங் கிடைக்கிது அவருக்கு. நான் இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கேற்ற நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஹி குவிட் ஹிஸ் ஜாப். ஸோ இதுதான் ஒரு சக்ஸஸ்க்கான மெயின் ரீசன். நான் நிறைய ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரோடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி அவங்களோட நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ், இந்த எல்லாமே தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனை உருவாக்கும். ஸோ கல்யாணம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் நான். ஸோ ஓகே, இப்போ கரண்ட்டாக என்ன இப்போ ஓகே, Cafe XT தெரியும் எனக்கு, நிறைய ரீச் ஆயிருக்கு, நிறைய கஸ்டமர்ஸ். Cafe XT வந்து ஐடியில் வந்து ஒரு பெரிய எவல்யூஷன் கிரியேட் ஆமாம். 2016 ஸ்டார்ட் பண்ணோம். வி ஸ்கேல்டு ஃப்ரம் ஒரு 5 lakhs per monthலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 crores per month வந்து ஸ்கேல் பண்ணோம். 2020 வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். 2020 கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தோடனே எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து வி வர் ஃபோர்ஸ்ட் டு பாஸ் தட் பர்டிகுலர் ஸ்டார்ட் அப். அதை பாஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும், எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லேயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணணும். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடாது. இப்போ எனக்கே தெரியும், கல்யாணோட Cafe XT பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பூமிங்கில் இருந்துச்சு. இன்றைக்கி அது வந்து கிட்டத்தட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ அளவுக்கு போயிருக்க வேண்டிய இண்டஸ்ட்ரிக்குள்ளே. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனதுனால யாருமே இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணாதனால அந்த ஆப்போட யூசேஜ் வந்து பயங்கர டிராஸ்டிக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் அவங்க வந்து ஒரு டாப் எம்ப்ளாயிஸ் வந்து ஆஃபீஸ்க்கே வரல. ஸோ ஆஃபீஸ்க்கே வரல, ஒன்றுமே செய்ய முடியாது. வந்து நேச்சுரல். ஸோ 2020 வி அந்த மாதிரி 3-4 months ஆனோடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பட் இதே ப்ராப்ளம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். அது இட் வென்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ ஒன்ஸ் அகேன் ஒரு அடுத்த ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவார். அடுத்து திருப்பி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து யாரோட இதுவுமே ஃபர்ஸ்ட் கம்பெனியாக கிடையாது. எல்லாருமே வந்து 4th 5th
கம்பெனியில் தான் தே சக்சீடட். ஓகே, ஸோ தட் ஹேப்பன்ஸ். உங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்து இந்த ஜேர்னி தான். சரி, ஓகே, கோவிட்ல திருப்பி டவுன் ஆயிட்டீங்க. திருப்பி அப்புறம் வந்து 3 monthsல வி வென்ட் பேக் டு த டிராயிங் போர்ட். டிஸ்கஸ் பண்ணோம் என்ன மாதிரி கம்பெனிஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் போகலாம், நிறைய ஐடியாஸ் பண்ணோம். ஓகே, அப்படி பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃபுட் டெக் ஸ்டார்ட் அப்பில் இருந்தோம், அது ரிலேட்டடாக பண்ணலான்னு போது தான் வி வென்ட் இன் டு வி ஸ்டார்டட் டிஎம்சி, த மீட் ஷாப். ஓகே, மீட் ஷாப்புங்கிறது என்னென்னா ஒரு இட்ஸ் அன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெக் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஒரு மீட் அண்ட் சீ ஃபுட் மார்க்கெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஆர்கனைஸ்ட். ஓகே, இப்போது நம்ம போய் ஸ்டோரில் வாங்குற இடமும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த ஸ்டோர் வந்து அவங்க போய் கோட்ஸோ ஃபிஷ்ஷோ ப்ரொக்யூர் பண்ணுற இடமும் இட் இஸ் அன்ஆர்கனைஸ்ட். இது வந்து ஈவன் தோ இட்ஸ் ஒரு $85 billion மார்க்கெட்டாக இருந்தாலும் $85 billion மார்க்கெட் இன் இந்தியா. தெரியாது ஓகே, $1 billion 7,000 கோடி கிட்ட வரும். ஓகே ஓகே, ஸோ இது இட்ஸ் $85 billion மார்க்கெட். அப்படி அந்த மார்க்கெட்டே அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு அந்த மார்க்கெட்டை ஆர்கனைஸாக மாற்ற முடியுமா, டெக் யூஸ் பண்ணி ஆர்கனைஸாக மாற்ற முடியுமா அதை? ஸோ உங்களுக்கு புரியுமா சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம கறி கடைக்கு போய் கறி வாங்குவோம் நம்ம எல்லாமே. ஸோ அந்த ஆடு வந்து அவங்க வந்து சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க. இப்பேற்பட்ட இப்படியே இத்தனை வருஷம் மண்ணாக்கிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த ஐ மீன் நம்ம கண்ட்ரியில் ஃபுல்லாக. இதை வந்து எடுத்து இவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேல எண்ட் கஸ்டமருக்கு அந்த ஹோல்சேலர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. டேரெக்டாக ஃபார்மிங்லேருந்து எடுத்து இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். சி நாங்கள் பண்ணணும்னு நினச்ச ஸ்டார்ட் அப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டார்ட் அப் வந்து ஒரு மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார்மர்ஸ் வந்து அந்த கோட்ஸை வந்து சந்தையில் வந்து விற்பாங்க, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் மிடில் மேனை கட் பண்ணணும் ரெண்டாவது. ஸோ ஸ்டோர் ஓனர்ஸுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும். வி வாண்ட் டு ஆட் மோர் வேல்யூ டு த ஃபார்மர்ஸ் அண்ட் டு த ஸ்டோர் ஓனர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து ஒரு டீப் டெக் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மீட் ஷாப் டிஎம்சி. ஸோ இந்த 3 years ஆஃப் ஜேர்னியில் வந்து வி ஹேட் ஓப்பன்ட் க்ளோஸ் டு ஒரு 5 மீட் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், போத் ஓன்ட் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ்ட். அதுக்கப்புறம் வி ஆர் ஹேவிங் எல்லாத்துக்கும் பேக் போன் தான் சாஃப்ட்வேர் தான். ஒன்ஸ் அகைன் சி பேக் போன் சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிதிங் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணால் மட்டுமே ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் இப்போ ஐ எம் த டெக் ஃபவுண்டர் துண்டு போட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் முடியாது. அதெல்லாம் மாறி வரும். இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ் அதெல்லாம் மாறி வரும். இப்போ சிக்கன் எப்படி மாறிச்சு, கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த மீட் அண்ட் சீ ஃபுட் செக்மெண்ட் வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இதுவுமே ஒரு 2-3 yearsல வந்து நாங்கள் US UK அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்குது. அங்கெல்லாம் ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது, அங்கெல்லாம் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக இருக்குது. அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஹியூமன் வேல தான் தே ஹேண்டில் திங்ஸ். ஓகே, இங்கே வந்து அது இன்னும் நடக்காததுனால வந்து வி வாண்ட் டு டூ எவ்ரிதிங் இன் ஆர்கனைஸ்டு வே. அதை ஆர்கனைஸ்டாக பண்ணணும், ஒரு டீப் டெக் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். வி வாண்ட் டு ஆட் மோர் வேல்யூ டு த ஃபார்மர்ஸ். இப்போ கரண்ட் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நீ யூஸ் பண்ணுற அந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ கிட்டத்தட்ட ஏஐ கிட்ட போயிட்டு ஆமாம், நாங்கள் வந்து ஏஐஎம்எல் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டடி பண்ணிருக்கேன். ஆமாம், ஓகே, என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு iOS ஆப்ஸுக்கு வந்து ஜாவா கோட்லின் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஜாவா கோட்லின் பண்ணுறோம். iOSக்கு வந்து அப்ஜெக்டிவ் சி பண்ணிகிட்ருக்கோம். iOS ஆப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வெப் வந்து ஆப்வியஸ்லி ஃப்ளட்டர் பண்ணுறோம். ஓகே, அது போக ஏஐஎம்எல்க்கு வந்து இப்போ தான் வி ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். ஒரு ஏஐஎம்எல்ங்கிறது எப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து வி ஹவ் ஸ்டார்டட் பில்டிங் இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன். ஒரு கோட்டோட இமேஜை வச்சே வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வி ஆர் பில்டிங் அ சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அதை வந்து வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஓகே, அதுக்கு வந்து வி ஆர் பிளானிங் டு கொலாபரேட் வித் நிறைய காலேஜஸோட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் பிளானிங் ஆக்சுவலாக. ஓகே கேள், இப்போ நீ ஒரு ஃப்ரெஷ் எடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நிறைய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஈவன் நானே 2018 ஒரு ஃபியூ கேண்டிடேட்ஸ் கொடுத்துருப்பேன். இன்டர்ன் வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி சேலரி ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி அந்த பசங்களோட சேலரிலாம் 15 lakhs 20 lakhs போயிடுச்சு. ஓகே, இப்போ நீ ஒர்க் பண்ணுற டெக்னாலஜி என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற? எங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் உனக்கு வந்தால் கட்டாகும் நீ ஃபீல் பண்ணுற? இது வந்து 2018 மாதிரி பார்க்காம நான் வந்து 2010-11 இன்டர்வியூ பண்ணும்போது நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து அவங்க காலேஜில் படிக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற புத்தக அறிவுக்கும் இண்டஸ்ட்ரி நாலேஜுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில்ஃபில் பண்ண தான் நாங்கள் ஜோஹோலையும் நான் கஷ்டப்பட்டேன், என்னோட செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுமே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அந்த கேப்பை வந்து ஃபில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட இன்ட்ராக்ஷன், அப்புறம் அவங்க ஜாவாவோ சிஓ தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டு வந்துருவாங்க. பட் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் யூனிக் டெக்னாலஜிஸ் மாதிரி கம்பெனி வந்து யூ பிரிட்ஜ் த கேப், அந்த ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணி நானும் அதே சொல்லுவேன் பசங்கள்ட்ட, ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாரு. இன்னும் திருப்பி படிக்காத இன்னும் படித்து எழுதி பார்ப்பான்.
ஸோ அதான் நம்ம பசங்கள்ட்ட எப்பயுமே சொல்கிறது, நீ ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்லாம் போகணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. லேர்னிங் கர்வ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த இடத்துல. நீ ஒரு டிசிஎஸ் சிடிஎஸ் அப்படிலாம் கம்பெனி ஒர்க் பண்ண நானும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு கூட ஒரு சேலரி வந்து 5 lakhs 6 lakhs தான் இருக்கும். ஆனால் இவங்க மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பில் போய் நீ ஒரு 3 months, அதான் சொல்கிறேன் 2018 வந்து நான் ஒரு ஃபியூ கேண்டிடேட்ஸ் அனுப்பிச்சேன் கேலிக்கு இன்டர்னா. 6 months அந்த பசங்க ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்க. சேலரி வாங்க ஒர்க்கு ஹெவியாக இருக்கும், நைட்டு மேலே ஒர்க் பண்ணுவாங்க, சேலரியே கிடையாது ஃபஸ்ட் 6 months சொல்லியா எடுத்தேன்ட்ட. ஆனால் இன்றைக்கி அந்த பசங்களுடைய சேலரிலாம் பார்த்தா பயந்துடும். நம்ம அந்தளவுக்கு 15 lakhs 20 lakhs வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம், ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டாங்க. தூக்கி கொடுத்துருவாங்க, எடுத்து பாஜெட் தூக்கிலோ போட்டுருவாங்க, தண்ணி தூக்கி போடுற மாதிரி. இப்போ ஒரு சர்வீசஸ் கம்பெனியோ ப்ராப்பர் ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதை அவங்க படிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும், அப்ரூவல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ எங்கள் ஸ்டார்ட் அப்பில் அதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா வி ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் த சாஃப்ட்வேர். ஓகே, அதை வந்து அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவன் ஜாவா கோட்டினில் இருப்பா, சடனாக ஒரு செகண்ட் மந்த் வந்து AWS படிச்சுட்டு இருப்பா, AWSல லேம்டா பார்க்க ஆரம்பிப்பா, டைனமோடிபி பார்க்க ஆரம்பிப்பாங்க, NoSQL பண்ண சொல்லுவாங்க. SQL டேட்டா பேஸே வந்தாலும் இல்லை எனக்கு NoSQL பண்ணு நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, NoSQL படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸே வந்து ஒரு மினிமலிஸ்டிக் சேலரியில் ஜாயின் பண்ணி கோவிட் அப்போ வந்து நாங்கள் வந்து we were forced to let go of 2 or 3 employees. அப்போ வந்து அவங்க வந்து ஹை சேலரியாக தான் வெளியே போனாங்க. ஸோ என்ன ரீசன்னா எங்களோட 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் வந்து கொடுக்குற 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் will be always be equal to ஒரு 5 years ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் and 8 years ஆஃப் சர்வீசஸ் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராடக்ட் கம்பெனிலே வெரி ஸ்மால் ப்ராடக்ட் கம்பெனி, வெரி ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கலாம். இப்போ ஒரு ஜோஹோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி போய் ஒரு ஜோஹோவில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட லேர்னிங் கேலி சொல்கிற மாதிரி அங்கே போய் 5 years ஒர்க் பண்ணுறது நான் 2 yearsல கற்றுக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருவேன். இல்லை கற்றுக்குருவேன் நீயே, அதான் இங்கே பாயிண்ட். நாங்கள் தள்ளி விட்டுருவோம், கடலில் தள்ளி விட்டுருவோம். யூ ஹேவ் டு ஸ்விம். ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு அந்த நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற நாலேஜை வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். யூ கேன் லேர்ன் எனிதிங். ஓகே, நான் வந்து ஐ கேன் கைட் யூ. நான் வந்து எனக்கு அந்த 9 years ஆஃப் ஜோஹோ எக்ஸ்பீரியன்ஸில் என்ன தள்ளி தான் விட்டாங்க. ஸோ அதனால் ஐ டூ த சேம் திங் டு தம். கிரேட். ஸோ எனக்கு என் கேண்டிடேட்ஸ் இப்போ என் கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸ்டில் நான் தரேன் உங்களுக்கு. எனக்கு வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி அடுத்தது புஷ் பண்ணுவோம், அதான் அவனோட வேலை. ஷூர் ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் அண்ட் ஐ வில் டூ தட் மோர். ஸோ ஒரு மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ வில் டூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு போகணும்னு நம்ம யூனிக் பசங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. சேலரி கம்மியாகலாம் பரவாயில்ல சார், எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்லுவேன் நான் போய் சேருங்கன்னு சொன்னால், பட் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. டிஃபரன்ஸ் நீங்கள் எடுத்த உடனே வந்து அவங்க 7 lakhs ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு 20% ஹைக் தான். ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸோ உனக்கு ஸ்டார்ட் அப்பில் போகணும், இந்த மாதிரி சின்ன ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் அப்ரோச் மீ. ஸோ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லெவலில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். உனக்கு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணி சேலரி முக்கியம் இல்லை, நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லேர்ன் பண்ணால் உண்மையான ஒர்க் பண்ணணும், போய் சும்மா இப்போ என்ஜாய்லாம் பண்ண முடியாது, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 15 ஒர்க் பண்ண சொல்லுவாங்க சம்டைம்ஸ்லாம் கிரிட்டிக்கல் டைம்லாம். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணுங்கள், பர்சனல் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நான் கல்யாணம் ரீச் அவுட் பண்ண சொல்கிறேன், உங்களை போய் டேரெக்டாகவே மீட் பண்ணலாம். நீங்கள் பேசிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். ஸோ எங்கள் பசங்க ரொம்ப மிரட்டாமல் ட்ரைனிங் கொடு, ஏன்னா எல்லாமே என்னோட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் அந்த 2-3 yearsல வந்து தே வில் பி அந்த அப்ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. சரி, ஓகே கேலி. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங் மீ. ஓகே.